Shall we start? Yeah. 1, 2, 3, come on. ஓகே, ஆக்சுவலி நான் வந்து பாட்காஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தேன், ஃபிட்னஸ் பாட்காஸ்ட். பட் எனக்கு ஐடியாவே இல்லை என்ன பேச போறோம். நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டி வந்து உட்கார வச்சு. நோ நான் அப்படி சொல்லல, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண சொல்றோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். பட் நீங்க ஃபோர்ஸ் பண்ணல, வச்சுப்போம். புரியாத மாதிரி இருக்குல்ல? ஆமா, இல்ல உங்க ஸ்டைல்ஸ் ஆஃப் வீடியோ நான் பார்த்திருக்கேன், உங்க வீடியோ பார்த்திருக்கேன். ஐ லைக் யுவர் ஸ்டைல். ஓகே, அதே மாதிரி முதல்ல சொல்லிடுறேன், இஸ் மை ட்ரைனர், ஜிம் ட்ரைனர். எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய கேர்ள்ஸ் அங்க இருப்பாங்க, பாய்ஸ் இருப்பாங்க. பட் ஓகே, அதான் எல்லாருக்குமே நல்ல ட்ரைனர் இவர். இவருமே இஸ் ஹேவிங் வெரி குட் ஃபிசிக். அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது அதை பார்த்ததால நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆமா, ஸோ இந்த மாதிரி ஃபிசிக் வரக்கு வீக்லி ஒரு 6 days வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்றோம். தென் வந்து எப்பமா ஒரு டைம் டயட் ஃபாலோ பண்றோம். யாரு அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இல்ல, ஆக்சுவலி இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. ஆனா அது 2 மாசமா தாங்க நான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ரியலி ஃபீல் இட்ஸ் குட். ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது, அவருக்கும் பாட்காஸ்ட் பண்ணணும், எனக்கும் பாட்காஸ்ட் பண்ணணும். சரி, அப்படியே ஒரு சிங்க் ஆகி போறது. இந்த பாட்காஸ்ட் வந்து கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் ஃபிட்னஸ் அந்த மாதிரி கூட தான், மத்தபடி இல்ல. நிச்சயமா யூஸ்ஃபுல்லா ஏதாவது 4-5 டிப்ஸ் ஆகுது நான் வாங்கி தர ட்ரை பண்றேன். இவர்கிட்ட இருந்து புடுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், பட் ஐ ட்ரை மை பெஸ்ட். இவருடைய ப்ரொஃபைல் போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து லாஸ்ட் அந்த ஃபுல் வீடியோல ஏதோ ஒரு 3 to 4 செகண்ட் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே வந்து தேவையில்லாததா இருக்கும். ஆனா அந்த மாதிரி இது இருக்கக்கூடாதுங்க. ஃபிட்னஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் தான். அதே சமயம் இப்போ ஃபிட்னஸை விட வந்து ஸ்ட்ரெஸ்ஸால தான் ரொம்ப நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை பேர்ன் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குதுன்னு நான் சொல்வேன். எனக்கு ஒரு கொஸ்டின், நீங்க ஜிம்முக்கு எதுக்கு ஜாயின் பண்ணீங்க? ஃபிட்னஸ். ஓகே, ஃபிட்னஸ் என்னன்னா லைக் 30+ ஆகுது அப்படிங்கும்போது மத்தியானத்துக்கு மேலே டயர்ட் ஆயிடுது, ஃபுல் டே ஒர்க் பார்க்க முடியுது. ஆல்சோ கொஞ்சம் வெயிட் அங்கங்கே போகிறது பார்க்க முடியுது. நல்ல வேலை செய்யணும், இயங்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு ஃபிட்னஸ் வேணும்னு நினைச்சேன். பட் ஆனால் இதுக்காக நீ சீரியஸாக, அதாவது வந்து இப்போ ஃபிட்னஸ்குள்ளே நம்ம வந்துட்டோம், ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுக்கு நம்ம டயட்டும் ஒன்று பண்ணணும் அப்படின்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? கண்டிப்பாக. நான் ஜாயின் பண்ணோன்னா உங்ககிட்ட என்ன கேட்டேன், நான் எத்தனை எக் சாப்பிடணும், என்னெல்லாம் சாப்பிடணும், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டேன். அந்த மாதிரி நீங்கள் சொன்னதை வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலைனாலுமே இந்த எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறது, ஃபுட் குவான்டிட்டி எப்படி பிரித்து சாப்பிடணும், தேடி நல்லதாக சாப்பிடணும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேங்க. ஆனால் ஐ கேன் ஃபீல் த டிராஸ்டிக் சேஞ்ச் இன் மீ. சீரியஸ்லி நான் எவ்வளோ டெடிகேஷனாக வரேன் அதை சொல்லுங்க. நான் டெடிகேஷனாக வரேன், அவர் வருது. போன வாரம் ஒரு வாரம் லீவு. ஹலோ இல்ல நான் லீவுன்னு சொல்லுவாங்க, நான் மேபி பார்க்கல. ஆனா பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளைண்ட் வந்து உள்ள வராங்க அப்படின்னா நான் எதை வந்து பெரிய சேஞ்சஸை பார்ப்பேன் அப்படின்னா, அவங்க வந்து அந்த பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இல்லை வந்து அவங்க ரெகுலராக டயட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அவங்க கன்சிஸ்டண்ட்டாக வர்றாங்களா, இஃப் அவங்க வந்து ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சேஞ்ச் ஆகிடுவாங்க. அவங்க கோல்லையும் சரி, ஃபிட்னஸ் கோல்லையும் சரி, டயட்டாகவும் சரி. லைட்டாக தெரியுதா? லைட்டாக இங்கே வருங்க. ஓகே, நான் அவங்கள டிமோட்டிவேட்லாம் பண்ண விரும்பல, ஆனா பொய்யாவும் சொல்ல விரும்பல. யூ ஹேவ் சேஞ்சஸ் தான். நீங்க வந்து ரெகுலரா வரீங்க. ஒரே நிமிஷம், சாரி, இந்த கவுண்ட் பண்றவங்க பண்ணிட்டேன். ரெகுலரா வரீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க, உங்களுக்கு அந்த ஃபயர் இருக்கு. ஆமா, நீங்க ரெகுலரா வரீங்க, சீரியஸா சொல்றேன், ரெகுலரா வரீங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு வருவாங்க, ஒரு 2 days வர மாட்டாங்க, அப்புறம் வந்து ஒரு 2 days கழிச்சு வருவாங்க, அப்புறம் ஒரு 1 week வர மாட்டாங்க, 1 week கழிச்சு வருவாங்க, அப்புறம் ஒரு 1 month வர மாட்டாங்க. ஐயா, நீங்க எப்பவுமே இப்படிதான் பேசுவீங்களா இல்ல வீடியோக்காக பேசுறீங்களா? இல்ல, நான் ஜிம்ல நல்லா தான் பேசுறீங்க நீங்க, வீடியோஸ்ல மட்டும் தான் கொஞ்சம். இல்ல கமல் ஃபேனா? ஆமா, ஓகே, தெரியுது அது. சரி, இப்போ இந்த ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது, கேர்ள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது பாய்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஆமா, நாங்க இதுக்கு முன்னாடிலாம் என்னென்னவோ நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் ரியாலிட்டி தெரிஞ்சுது, அந்த பொண்ணு தப்பா பண்ணிட்டு இருக்கு, அந்த ஒர்க் அவுட்டை அதை கரெக்ட் பண்ணதுக்கு தான் அந்த போய் இந்த பொண்ணு தப்பா பண்ணுதே, போய் சொல்லாமா வேணாமான்ற யோசனையில பாக்குறாங்கன்றது வந்து ஜிம் ஜாயின் பண்ண பிறகு தாங்க தெரியும். சீரியஸாவா? ஆமா, இது எங்களுக்கு நிறைய டைம் ஃபீல் ஆயிருக்கு. பசங்க எப்பவுமே வந்து
ஈவன் நீங்க வெளியே ஸ்கூட்டி ஓட்டும் போது கூட பார்த்திருப்பீங்க, அந்த பொண்ணுங்க பார்ப்பாங்க. எதுக்கு அப்படின்னா பயத்துல பார்ப்பாங்க, ஒருவேளை நம்ம பக்கம் நடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு. பட் ஆனா அதுக்காக பெண்கள் வந்து ஒர்க் அவுட்டே வந்து எல்லாமே தப்பா தான் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சூப்பரா நான் பண்றேன்ல, கரெக்டா தான் போயிட்டு இருக்கதால அப்படி சொல்ல முடியாது. ரீல்ஸ்ல பார்த்து தான் பேசுனேன். ஸ்கோர் பண்ணிட்டீங்க. நல்லா பண்றாங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபார்ம் தப்பாகும் போது அவங்க சொல்லுவாங்க, சம் ட்ரைனர்ஸ்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்களே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ட்ரைனர்ஸ் எல்லாம் நாங்க எதிர்பார்க்கறது இல்ல, ஏன்னா அவங்க புது கிளைண்ட் வந்து அங்க போயிடுவாங்க. அதனால நாங்க பக்கத்துல யார் நல்லா பண்றாங்களோ அவங்கள கூப்பிட்டு கேட்டு பண்றது. இந்த இடத்துல நான் வந்து ட்ரைனருக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். என்னன்னா நியூ கிளைண்ட் வராங்களா, ஸோ அவங்களே இப்போ நீங்க ஒரு டைம்ல வந்து நியூ கிளைண்டா தான் இருப்பீங்க. நியூ கிளைண்டா வரும்போது உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும். அப்ப நான் பல சைட்டல்ல இல்ல அப்படிலாம் அப்போ எப்பவுமே நீங்க புதுசா அப்படின்னா நீங்க வந்து 2 நாள் தான் இருக்கணும். நீங்க எத்தனை நாள் வந்துட்டு இருக்கீங்க? 2 மாசம் ஆகுது. 2 மாசம். அப்ப நீங்க ஓல்டு தானே? not that much old. ஓகே, நீ கைண்ட் ஆஃப் அடல்ட்னு வச்சுக்கலாமா? இல்லன்னா நியூ பார்ன் பேபி. நியூ பார்ன் பேபினா பிகினர்ஸ். சரி, ஓகே, அடுத்த ஸ்டேஜ். ஓகே, சோ நான் ரெண்டு பேரை ட்ரெயின் பண்ற அளவுக்கு ஓகே. நீங்க ஒரு கண்டிப்பா சொல்றேன். ஏதோ சொல்றேன், ஒரு ட்ரெயினரா நீங்க இப்படி பேசலாம். இல்ல எங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு வந்து எந்தெந்த ஒர்க் அவுட் தெரியும் அப்படிங்கறது சொல்ல தெரியும். இப்போ சடனா வந்து நீங்க போயிட்டு உங்களை பார்த்து நீங்க போய் அவங்களுக்கு டெட் லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டோம். நான் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, ஏன்னா அது டெட் ஆயிடும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு பைசெப்ஸ் கர்ல் தெரியும், அது ஈஸி. அது ஈஸி. ஹேமர் கர்ல் ஈஸி. எஸ், கரெக்ட்டா? கரெக்ட். இதுல வெயிட் அதிகமா போடும்போது தான் அது தெரியும் ஈஸியா. நான் இது வரைக்கும் 2.5 போட்டுருக்கேன். 2.5 இன்னும். நீங்க இது பண்றீங்கல்ல, இது ஓகே. ஆனா இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க சொல்லுவேமே தவிர ஹெவியா வந்து சொல்லிக் கொடுக்க. ஆனா அந்த மாதிரிலாம் நாங்க எதுவும் பண்ணலைங்க, அவங்களே சொல்லி தராங்க. ஒரு 4-5 ட்ரைனர்ஸ் இருக்காங்க. அதனால இவர் எனக்கு பிடி கூட கிடையாது, இது ப்ரொமோஷன் மட்டும் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் வந்து பாட்காஸ்ட் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சுங்க. இல்ல அந்த மைக் எல்லாம் வச்சுட்டு அது சரி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். பட் ஃபிட்னஸ் ஸ்கூல்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சேன். சரிங்க. உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருந்தா? ஆமா இருக்குதான். ஃபுட் ரீசன்ட்டா சூர்யா சார் சொன்னாங்கல்ல, பாடிஸ் ஆர் மேட் இன் கிச்சன் நாட் இன் தி ஜிம் அப்படிங்கறதுல, அது எந்த அளவுக்கு உண்மை? ஃபுட்டு ஜிம் போகாமலே ஃபுட்லயே நம்ம வந்து ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ண முடியுமா? ஜிம் போக முடியாதவங்களுக்காக ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். பண்ணவே முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். பட் என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மசிலாவும் சரி, அதாவது லைக் கோலா ஒரு ஷேப்பா அந்த மாதிரி வேணும் அப்படின்னா வித்தவுட் ஜிம் பாசிபிள் இல்லை. ஏன்னா வித்தவுட் ஜிம்னா ஹோம் ஒர்க் அவுட்டும் பண்றாங்க சில பேர், பட் அந்த அளவுக்கு அதுல ஷேப் கொண்டு வர முடியாது. நீங்க ஜிம்முக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஷேப்பும் வரும், மறுபடியும் கெயின் ஆகாது. ஸோ நீங்க எத்தனை நாள் வந்து நீங்க டயட்டே ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஒரு பேஷண்ட் மாதிரி இருக்க முடியாது. நீங்க வந்து ஒரு நார்மல் லைஃப்ல வரணும், ஜாலியா பிரியாணி சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா ஜிம்முக்கும் வந்தீங்க அப்படின்னா சேம் கான்செப்ட் தான். நீங்க அங்க ஏத்துறீங்க, இங்க வந்து இறக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். சாப்பிட்டே வீட்டுல உட்காராம. ஆமா, சாப்பிட்டே வீட்டுல உட்காராம இது பண்ணலாம். டயட் வந்து ஒரு 70 சொல்றாங்கல்ல, டயட் வந்து 70, ஒரு 30% வந்து ஒர்க் அவுட். பட் நீங்க அப்படியே அந்த இதை ஃபார்மேட்டே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது லைஃப் ஃபுல்லா அப்படியே தான் போயிட்டு இருக்கும். சரி, பேசிக்கா ஃபிட்னஸ்ல எது கஷ்டம்? ஃபிட்னஸ்ல எது கஷ்டம்னா சாப்பிடாம வாயை கட்டுப்படுத்துறது தான் கஷ்டம். ஸோ என்ன சொல்றேன்னா டயட் தான். ஸோ கரெக்ட் தான், டயட் தான் கஷ்டம். ஃபிட்னஸ்ல வந்து டயட் தான் கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து அதுக்கு 70, எங்களுக்கு 30 பர்சன்டேஜ் கேட்குறீங்களா என்ன? இல்லை நான் சொல்றேன். பிடிக்கு ட்ரை பண்றீங்களோன்னு நினைச்சேன். சரிங்க, இப்போ ஜென்ரலா கேர்ள்ஸ் பாய்ஸ் யாரா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தோன்றது வந்து இந்த டம்மியை வந்து குறைக்கணும். இந்த பாருங்க, அப்பர் பாடி நல்லா வச்சிருக்கவங்களுக்கு கூட டம்மி இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த டம்மியை வந்து குறைக்கிறதுக்கு பேசிக்கா ஏதாவது ஈஸியா படாம அது நோகாம அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? என்ன? ஆபரேஷன் பண்ணிக்கலாம். வேண்டாம், காசு இல்ல. இன்னொன்னு, ஸ்பாட் அடிக்ஷன் பண்ணவே முடியாது. அப்படி ஸ்பாட் அடிக்ஷன் ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா